உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டிசபிள் ஆகியிருக்கா? அப்பீல் பண்ணீங்க ஆனால் வி குட் நாட் கன்ஃபார்ம்னு ரிஜெக்ட் ஆகுதா? இது உங்களுக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் இல்லை, லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட் ஸ்டெப் சொல்கிறேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஏன் அக்கௌண்ட் டிசபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். காமன் ரீசன் இருக்குது. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். நீங்கள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் வரும். வயலேஷன் ஃப்ளாக் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஃபால்ஸ் பாசிட்டிவ். சஸ்பீசியஸ் லாகின், VPN ஆர் நியூ டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஆட்டோ லைக் வரணும், இல்லை உங்களோட கமெண்ட் செக்ஷன் எங்கேஜிங்காக இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணணும்னு நினச்சாலும் உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகும். காப்பிரைட் ஸ்ட்ரைக், மல்டிபிள் கண்டென்ட் ஓனர் உங்களோட அக்கௌண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகும். இது தெரிஞ்ச அப்புறம் தான் கரெக்டாக அப்பீல் ஃபைலே பண்ணணும். இப்போ எக்ஸாக்ட் ஸ்டெப் சொல்கிறேன். ஸ்டெப் நம்பர் 1, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள், லாகின் ட்ரை பண்ணுங்கள். டிசபிள் மெசேஜ் வரும் அப்படின்னா அதில் லேர்ன் மோர் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 2, டெல் அஸ் மோர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் உங்கள் ரியல் நேம், இமெயில் ஆர் ஃபோன் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்டோட மேட்ச் ஆகணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸ்டெப் நம்பர் 3, செல்ஃபி வீடியோ ரிக்வெஸ்ட் பண்ண சொல்லணும். உங்களோட ஃபேஸை வெரிஃபை பண்ண போகும்போது உங்களோட ஃபேஸ் கிளியராக இருக்கணும். ஃப்ரண்ட் கேமரா ப்ராப்பராக பார்த்து உங்களோட ஆங்கிள்லாம் பார்த்து தான் நீங்கள் உங்களோட செல்ஃபி வெரிஃபிகேஷனை வந்து நீங்கள் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 4, அப்பீல் சப்மிட் பண்ண அப்புறம் 24 hours to 48 hours உங்களுக்கு ரிப்ளை வரும். அப்படி ரிப்ளை வரலன்னா ஒரு 3 to 4 days வந்து வெயிட் பண்ணுங்கள். 3 to 4 days-ம் உங்களுக்கு ப்ராப்பரான எந்த மெயிலும் ரிசீவ் ஆகலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரீஅப்ளை பண்ணலாம். பட் காமனான மிஸ்டேக் நிறைய பீப்புள் என்ன பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் அப்ளை சேம் டைம்லேயே நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு வர ரிவ்யூவும் டிலே ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அப்பீல் பண்ணிங்கன்னா வெயிட் அண்ட் ட்ரை தான் வெரி பெஸ்ட் ஆப்ஷன். அப்பீல் ரிஜெக்ட் ஆன அப்புறம் என்ன பண்ணலான்னு இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். சப்போர்ட் இமெயில் வழியாக ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா மெட்டா பிஸ்னஸ் ஹெல்ப் சென்டர் வழியாக பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருந்தால் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களோட வெரிஃபைட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அவங்க லைவ் சேட் சப்போர்ட் இருக்கும். அது மூலியமாக கூட உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்வயர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேனிக்காகி நீங்கள் நிறைய மல்டிபிள் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிடாதீங்க. க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் DM ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெரி காமன் ப்ராப்ளம். கமெண்ட்டில் உங்கள் சுச்சுவேஷனை ஷேர் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரியல் ப்ராப்ளம் சொல்யூஷன் வீக்லி வரும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.